அடுத்த நம்மளுடைய சுவாமி சாட்சாத் எம்பார் அப்படிங்கிறவருடைய வம்சத்தில் அவதாரம் பண்ணவர். திருமங்கை ஆழ்வார் எழுந்தொழியிருக்கிற அல்லது அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடியதான திருவாலி திருநகரில் இன்றைக்கும் எழுந்தொழியிருக்கக்கூடிய சுவாமி எம்பாரை பற்றி சொல்லணுமானா, சுவாமி எம்பார் வடிவழகை பற்றியே அனுபவித்து ஆச்சரியமாக ஒரே பாசுரம் தான் பாடினார். அதில் தான் அவர் சொல்கிறார், எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர். ஒரு மனுஷனுக்கு ஒரு பெருமைன்னு ஒன்று வேணுமானா ஹிருதயத்தில் எதிராஜர் குடிகொண்டிருக்கணும், ராமானுஜன் குடிகொண்டிருக்கணும். அதுதான் உலகத்திலே பெருமை அப்படிங்கச்சே அப்பேற்பட்டதான சுவாமி எம்பாருடைய திருவம்சத்தில் வந்த சுவாமி ரொம்ப பிரசித்தி பெற்றவர். மேலும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுடைய சிஷ்ய பரம்பரையைச் சேர்ந்தவர். தியாகராஜ சுவாமியுடைய சிஷ்ய பரம்பரையைச் சேர்ந்தவர். வேதம் மற்றும் திவ்ய பிரபந்தங்கள்லாம் எல்லாத்தையுமே தானும் கற்று கலையறக் கற்ற மாந்தராக எல்லாருக்கும் கற்பித்து கொண்டு இருக்கார். முக்கியமாக சங்கீதம்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்னத்துக்கு சங்கீதம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது சாமவேதத்தினுடையதான அங்கமாக இருக்கிறதுனால முக்கியம் சாமவேத கீதம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. சங்கீதம் கானலோல பிரியன் அப்படின்னு பகவானுக்கு திருநாமம் உண்டு. மேலும் இவருக்கு திருநாமம் பல திருநாமங்கள் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் சங்கீத கலாநிதி, பத்ம விபூஷன், ஸ்ரீ TN சேஷகோபாலன் அவர்கள்ட்டேருந்தே குருகுல வாசமாக, மதுரை சேஷகோபாலன் அவருடைய மூலமாக குருகுல வாசமாக இருந்து சுவாமி சங்கீதத்தை பூரா அதிகரித்தவர். மேலும் எத்தனையோ விதமான குழந்தைகளுக்கு ஆச்சரியமான இன்றைக்கும் சங்கீதம். அவள் திருமாளிகைக்கு போய்க்கச்சே இதோ போய் இப்போ குழந்தைகள்லாம் வருவா, ஆன்லைன்லேயே பாடம் சொல்லித்தரணும் அப்படின்னு இருக்கச்சே செத்தை அதை மாற்றிக்கிற முன்னாடி இது அவர் எப்போ எழுறது அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு அடியவங்கள்ட்டையும் சௌலபியமாக இருப்பார். ஆனால் அந்த குழந்தைகளுக்கும் சிக்ஷை பண்ணுறதை விடவும் மாட்டார். ரொம்ப இதில் ஆச்சரியம். 12 வயசுலேருந்து சுவாமி பலவேறு சபாக்களில் கோவில்களில் ஆங்காங்கு போய் கச்சேரி பண்ணியிருக்கார். 12 வயசுலேருந்து. அதுதான் ஒரு ஆச்சரியம். இப்படியாக 2006லேருந்து திருமலை PB சிங்கராச்சாரியார் சுவாமியோட சேர்ந்து கச்சேரி பண்ணுறார். எப்படி தௌத்து காந்தர்வ தத்வஜ்ஞோ மூர்ச்சனாஸ்தான கோவிதவுன்னு ராமாயணத்தை லவகுஷர்களை சொல்லுவாளோ அது மாதிரி இவரும் சுவாமி இங்கே PB அதாவது பிரதிவாதி பயங்கரம் சிங்கராச்சாரிய சுவாமியும் சேர்ந்தே சங்கீதம் பாடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம். அதுக்காக நம்ம ஸ்ரீ வானமாமலை ஜீயர் கலியன் சுவாமி எழுந்தொள்ளிருந்தாரே, இவருக்கு முந்தின பட்டம் அவள் ஒரு பட்டம் கொடுத்துருக்கா, திருமலை சகோதரர்கள் அப்படின்னு அவளுக்கு கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட திருமலை சகோதரரில் ஒருத்தரை காணமே, அவரில் ஒருத்தர் வரலையே, நம்ம இவரை மட்டும் கூப்பிட்டுட்டோமேனா. ஆனால் அதுக்கு இன்னொரு சகோதரராக சேஷாதிரி சுவாமி எழுந்தொள்ளிருக்கார். ஏண்டாண்ணா அது பிரியாது, அது அமையிறது, தன்னால் அமையிறது. 2 பேருமா சேர்ந்து ஒரு சகோதரர்களாக வந்திருக்கா. வேதம் புராணம் மற்றும் திவ்ய பிரபந்தம் எல்லாத்தையுமே இசைகூட்டி பாடக்கூடிய இவர் ஏராளமான கிருதிகளை தெலுங்கு, தமிழ் மற்றும் சம்ஸ்கிருதத்தெல்லாம் இயற்றிவர். இவரே கிருதிகள் நிறைய எழுதியிருக்கார் பல மொழிகளில். கடந்த 25 வருஷமாக ஏராளமான சிஷ்யாவை தயார் பண்ணி விட்டுருக்கார். ஆச்சரியம். அந்த சங்கீதம் பாடுறதுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த குரல் வளம் நன்னா இருக்கணுமானா அதுக்கும் இப்படி ஆகாரங்களை பண்ணி இந்த முறையில் நீ இருந்தியானா குரல் நல்ல வளமாக இருக்கும்ன்றதையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் சுவாமி. இப்போ ஏற்பட்ட சுவாமி மூலமாக அபிநவ சம்பிரதாய சங்கீத பிரவச்சன நிரூபமா, பிரவச்சன தபஸ்வி, தர்மாத்மா, சத் சம்பிரதாய சிரோமணி, சங்கீத கலா பாரதி, ஹரிகதா ஆஸ்தான வித்வான், கோதாகானமணி, சங்கீத கலா ரத்னம், இப்படி பல விருதுகள் சுவாமி வாங்கியிருக்கார். ஆனால் இவாளுடைய வித்வத்துக்கு எவ்வளவு விருது கொடுத்தா போகிறோம்? புகழும் நல் ஒருவனென்கோ அப்படிங்கிறது மாதிரி அந்த சுவாமிக்கு எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும், புகழத்துக்குன்னு உரியவா. அதுவும் எம்பார் வகையரா அப்பேற்பட்ட சுவாமி மூலமாக சிற்சில தாசர்களுடையதான சங்கீதத்தில் அவா சொல்கிற விஷ்ணு பரத்துவம் என்ன அப்படிங்கிறத சுவாமி இப்போ சாதிப்பார். அவருடைய அவகாசத்தை அடியன் எடுத்துக்கிறது அதிகம். ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் धीयि भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम्
முனிவரம் முனி ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய திவ்ய கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டு அந்த அனுபவ பரிவாகத்தினாலே எம்பெருமானுடைய குணங்களை உள்ளடக்கி கொள்ள முடியாமல் எழுந்த கீர்த்தனங்களாகிற ரத்தனங்கள் இருக்கின்றனவே, அதை இந்த உலகுக்கு அளித்த மகான்கள், பாகவதோத்தமர்கள், பாகவதாகிரேசர்கள், பக்தர்கள், அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு அடியேன் யார் அப்படின்னு முதல்ல தோன்றது. ஏன்னா இப்போ வைதிக சித்தாந்தமாகிற சித்தாந்தத்தில் பரத்துவம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறீர்கள் 2-3 நாளாக. யார் பரதீபம், ஜீவனுடைய ஸ்தானம் என்ன, பகவானை அடையும் முறை என்ன, நமக்கும் அவனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதெல்லாம் சாஸ்திரங்களிலே ஒருவாறு கூறப்பட்டு புரிந்து கொள்கிறோம் புராண கதைகள்னாலே. ஆனால் அதை ஒரு அனுபவம் நமக்கு கிடைத்து அது அசாஸ்திரியமாக இல்லாமல் சாஸ்திரியமாக வேதத்தினாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு முறையில் இருக்குமேயாகில் அதுதான் கொள்ளத்தக்கது. அப்போ உயர்ந்த ஆச்சாரியனானவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தோமேயானால் சாஸ்திரங்கிற வியாஜத்தினாலே அனுபவத்தை அளிக்கிறான். தன்னோட அனுபவத்தை சாஸ்திர வியாஜேன அளிக்கிறான். இதுதான் ஆச்சரியமான விஷயம். பக்தர்களுடைய சரித்திரத்தில் என்ன விஷயம்னா, பகவான் இப்படி இருப்பான், பகவானுடைய தன்மை இது, பகவானுடைய குணம் இது, பகவானுடைய நிறம் இது, பகவானுடைய குரல் இப்படி, இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்கிற விஷயத்தை இந்த பக்தர்கள் பல பேர்கள் தான் நேரே அனுபவித்து கண்டு அதை கொடுக்கிறார். இதுதான் இதில் ஆச்சரியமான விஷயம். அப்போ முதற்றிருவந்தாதி வியாக்கியானத்தில் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, பெரியவாச்சான் பிள்ளை என்ன சாதிக்கிறார்னா, வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வையகதிருவன் விளக்காக என்று ஆரம்பிக்கிறது இல்லையா? எப்படி கண்டார் எம்பெருமானை? வையமே தகழியாக அகலாக, வார்கடலே நெய்யாக, வைய கதிரோன் விளக்காக, விஸ்வரூபனான பகவானுக்கு ஏற்றதான ஒரு பெரிய திருவிளக்கு சமைத்தார் பொய்கை ஆழ்வார். அதற்கு வியாக்கியானத்தில் ஒரு எடுத்த உடனே ஒரு விஷயம் கேட்குறார். சாஸ்திர யோனித்வா என்று சாஸ்திரத்தினாலே கண்டறிய வேண்டிய பொருளை, சாஸ்திரத்தினாலே தெரிந்து கொள்ள வேண்டிய பொருளை வெளியிலே ஒரு விளக்கிட்டு வெளியிலே ஒரு உபகரணத்தினாலே நான் கண்டேன் என்று இந்த ஆழ்வார் சொல்வது தகுமா என்று கேட்கிறார். எடுத்தோடனே அதான் கேட்கிறார். புரியுறதா? பெருமாளை எப்படி அறிய வேண்டும் என்று சொல்கிறது நம்முடைய சொந்த அனுபவத்தினால அல்ல, இன்னொருத்தர் சொல்வதனாலே அல்ல, வேதம்ங்கிற சித்தாந்தத்தினாலே வேத பிரமாணத்தினாலே அறிய வேண்டியவன் பகவான். அதனால தானே திருப்பி திருப்பி வேதத்துக்கு என்ன வியாக்கியானம், பிரம்மசூத்திர பாஷ்யம், எல்லா ஆச்சாரியாலும், அது சங்கர பகவத் பாகதராக இருக்கட்டும், எம்பெருமானாராக இருக்கட்டும், நிம்பால்கராக இருக்கட்டும், இந்த வல்லபராக இருக்கட்டும், எல்லாரும் ஏன் திருப்பி திருப்பி வேதத்தில் இப்படி சொல்லிருக்கு, பகவத் தத்துவம் இது, ஜீவ தத்துவம் இதுன்னு ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், சாஸ்திர யோனித்வா என்று சாஸ்திரத்தை வைத்து கொண்டுதான் பகவானை அறிய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த சாஸ்திரத்தை கொண்டு அறிய வேண்டிய எம்பெருமானை அகல் விளக்கேற்றி ஒரு பிராகிருத விளக்கை ஏற்றி கண்டேன் என்ன சொல்றாரு இந்த ஆழ்வார் என்று கேட்டுட்டு பின்னாடியே என்ன சொல்றாருன்னா, அடியன் இப்ப சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கால் உன் அனுபவத்திலே கிடைத்த விஷயம் அசாஸ்திரியமாக அவைதிகமாக இருக்குமேயாகில் தள்ளத்தக்கது, அது தள்ளத்தக்கது. உன் அனுபவம் சாஸ்திரியமாக வைதிக சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக இருக்குமேயாகில் அந்த அனுபவம் சத்தியம். ஆதலினால் இந்த விளக்கை கொண்டு எம்பெருமானை காணத்தகும் சொன்ன. எடுத்த உடனே இந்த சாஸ்திர விஷயத்தை பேசுறார். வையம்னு உலகளாவிய எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறது திவ்ய பிரபந்தம். எடுத்து முதல் வார்த்தையுமே வையம் என்று ஆரம்பிக்கிறது. ஏன்னா வையத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும், வையத்து வாழ்வீர்கள் என்று வையத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று ஆரம்பிக்கிறது திவ்ய பிரபந்தம். அப்ப அந்த அருளி செயலிலே சொல்லும் பொழுது வியாக்கியானத்தில் சொன்ன அனுபவத்தை சாஸ்திர வியாஜத்தால் கொடுக்கக்கூடிய மகான்களை அவளை பற்றி தான் பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம்னா தியாகபிரம்மம் அவர் சொல்லியிருக்கார். தியாகராஜ சுவாமிகளை பற்றி சொல்லுங்க. அவர் எப்படி அனுபவித்தார் ராமனை என்று சொல்லுங்கள், அவருடைய சித்தாந்தம் என்ன என்று சொல்லுங்கள். இந்த சுவாமி எல்லாம் நியமித்திருக்கார் அடியான. அதனால் அதற்காக முற்படுகிறேன்.
சில கீர்த்தனைகள் சில மகான்களோட எடுத்துக்கொண்டு அனுபவிப்போம். இந்த தியாக பிரம்மத்தை பற்றி ஒரு விஷயம் முதல்ல சொல்லணும். ரொம்ப வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி இருந்தவர்கள் கிடையாது. இப்போ 150-200 வருஷம் முன்னாடி இருந்து ராமனை காண வேண்டும் என்று பேரவாவினாலே 96 கோடி ராமநாமம் ஜபம் பண்ணி 1 கோடி ராமநாமம் முடிந்த பிற்பாடும் எம்பெருமானை நேரே கண்டவர். எம்பெருமானை கண்ட என்ன சொல்றாருன்னா, ராமநாமத்தினால கிடைத்தான்னு சொல்லலை. அங்கே தான் சித்தாந்தத்தை சொல்ல போறேன். எதனால ராமன் கிடைத்தான் அப்படின்னு சொல்ல போறார். அவர் ராமனை ஏன் வரித்தார்? பெருமாள் நம்மளை வரிக்கிறது, நாம் எம்பெருமானை வரிப்பது என்று. ராமனை ஏன் வரித்தார்னா, முதல் கீர்த்தனை குழந்தையா இருக்கும் பொழுது பாடும் பொழுதே ஒன்று சொல்லிட்டார் அவர். முதல் கீர்த்தனை தவதா சோகம் தவதா சோகம் தவதா சோகம் தசரதே தவதா சோகம் தவதா சோகம் தவதா சோகம் தசரதே. குழந்தை 8 வயசுல பாடின கீர்த்தனை. ஒரு கறி துண்டை எடுத்து ஆற்றுல எழுதினானா அவன். இந்த தியாகராஜங்கிற குழந்தை, அவள் அப்பா ராமபிரம்மன்னு பேர், அவள் அம்மாவுக்கு சீதம்மான்னு பேர். யார் பிறப்பான்னா ராமபக்தன் தானே பிறப்பான். அதை எழுதின உடனே இது வியாக்கரணபத்தமாக ரொம்ப அழகாக எழுதியிருக்கானே, உனக்கு எப்படிடா தெரியும்னு அவள் அப்பா கேட்டு இந்த குழந்தைய சங்கீதத்தில் ராம் புகுத்த வேண்டும், பாட்டு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எழுதின பாட்டு. அந்த கீர்த்தனத்தில் ஒரு ஆச்சரியமான தெளிவு எடுத்த உடனே சொல்கிறார். பலது பாடிண்டே வரார். அந்த பாடிண்டே வரும்பொழுது ஒரு சரணம் ஒரு 8 வயசு குழந்தை பாடுற மாதிரி இல்லை. அது என்ன சொல்றேன்னா, தரணி வண்டி தெய்வமுலே தண்டி ಶರಣನು ಕೊಂಡಿ ದಾಶರಥೆ ಧರಣಿ ವಂಟಿ ದೈವಮುಲೆ ದಂಡಿ ಶರಣನು ಕೊಂಡಿ ದಾಶರಥೆ ನೀನು ಕೋರಿತಿರ ನಿರುಪಮ ಶೂರ ರಾಮ ನೀನು ಕೋರಿತೀರ ನಿರುಪಮ ಶೂರ ನನ್ನೆಲು ಕೋರ ದಾಶರಥೆ ನೀನು ಕೋರಿತೀರ ನಿರುಪಮ ಶೂರ ನನ್ನೆಲು ಕೋರ ದಾಶರಥೆ ತವ ದಾಸೋகம் தவதாசோகம். என்ன சொல்றான் அந்த குழந்தைன்னா, தர நீ வண்டி தெய்வமு லேதண்டி சரணனு கொண்டி. ராமா நம்ம கேட்ப முடியும், ஏன் ராமன், ஏன் இன்னொருத்தர் கிடையாது அப்படின்னு கேள்வி. அதுக்கு தியாகபுரமா சொல்ற பதில் என்னன்னா, தர நீ வண்டி தெய்வமு லேதண்டி, ராமா உன்னை போல வேற தெய்வம் கிடையாது. தர நீ வண்டி தெய்வமு லேதண்டி சரணனு கொண்டி. எப்படி அடைகிறான்னா, உன்னை சரணம் புகுகிறேன். அவர் கர்மஞான பக்தி யோகங்களை பற்றி பேசலை. ஆனால் 8 வயசு குழந்தை அவன். ஆச்சரியப்பட்டார் தகப்பனார், ஆச்சரியப்பட்டார். இப்படி பாடிட்டானே, இப்படி பாடுறானே என்று ஆச்சரியப்பட்டார். நாரதரை நேரே கண்டு நாரத உபாசனை செய்து நாரதரிடத்திலிருந்து பல சங்கீத நுட்பங்களையும் ராமபக்தியையும் பரிசாக பெற்றவர். ஏன்னா ராமரை பாடினவா உண்டு, கிருஷ்ணரை பாடினவா உண்டு, நாரதரை பாடினவா உண்டா? நாரத பஞ்சரத்னன்னு பண்ணியிருக்கார். இந்த நாரதங்கிற சப்தத்துக்கு நாரந்தியதி கண்டதி இதி நாரதா, நாரம் ததாதி இதி நாரதா, நாராயணம் ததாதி இதி நாரதா என்ற ஆச்சரியமான விற்பத்திகள்லாம் சமஸ்கிருதத்தில் உண்டு. அதாவது இருட்டை அழிப்பவர் நாரதன். நாரதன்னா மேகம், ஜலத்தை வருஷிப்பது மேகம், அதனால ஜலத்தை வருஷிப்பது, அதாவது கிருபையை வருஷிப்பவர் நாரதன். இவர் ஒன்று சொன்னார், நாரதன்னா ஸ்ரீநாரத நாத சரசீருக பிருங்க சுபாங்க ஸ்ரீநாரத நாத சரசீருக பிருங்க
சுப்பங்க. நாரதன்னா இவர் சொல்கிற அர்த்தம், நாரத நாத சரசீருக பிருங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாதங்கிற தாமரை, அந்த தாமரையை மொக்கிற வண்டு நாரதன் அப்படின்னு சொல்லிட்டார். நாரதர் மகத்திங்கிற வீணையை வச்சுட்டு பாடிண்டே இருக்கார் எம்பெருமானைங்கிறது புராணத்தில் சுப்பிரசித்தம். நாரதர் நாத சரசீருக நாதங்கிற தாமரையை மொய்க்கிற வண்டுன்னு சொன்னால அவர் நாராயணான்னு சொல்லிட்டு எம்பெருமானை தானே பாடுறார். அப்போ எம்பெருமானை மொய்க்கிற வண்டு தானே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? இப்போ நாதமா ராமனா அப்படின்னா அதுக்கு ஒரு கீர்த்தனையில் சொல்கிறார், நாதன்னா என்னன்னு. நாதசூதா ரசம் பீலனோ நராகிருத்தே யாயே பிரணவநாத சுதாரசம் பீலனோ நராகிருத்தே யாயே பிரணவநாத சுதாரசம் பீலனோ. நாதசுதா அதாவது நாதங்கிற அமிர்தம். நாதங்கிற அமிர்தம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நரரூபம் எடுத்துண்டு நராகிருத்தி ஆயே, நரரூபம் எடுத்துண்டு உலகத்துக்கு வந்ததுப்பா. என்ன நாதம் அது சொல்றார். என்ன நாதம்? வேத புராணாகம சாஸ்திராதுல காதாரமயின நதசூத. ஒரு நாதம் வேத புராண ஆகம சாஸ்திராதுலுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு நாதம். அந்த நாதம் ஒரு நராக்கிருதியாயே ஒரு மனுஷ ரூபம் எடுத்துண்டுதுப்பா அப்படிங்கிற. வேதத்துக்கு எது ஆதாரம்? பிரணவம், ஓம்ங்கிறது ஆதாரம். அதிலிருந்து எல்லாம் வந்தது. ஓம்ங்கிறது என்னன்னா அகார உகார மகாரம் மூன்றும் கலந்தது ஓம்ங்கிறது. ஒன்று ஜீவனை சொல்றது ஒரு அக்ஷரம், ஒரு அக்ஷரம் பிரகிருதியான தாயாரை சொல்றது, ஒரு அக்ஷரம் பகவானை சொல்றது. நம்மளுடைய சேர்த்தியை நம்மளுடைய நிலைப்பாடை சுருங்க சொல்லும் அந்த பிரணவங்கிறது. இந்த பிரணவநாதம் ஒரு பேரே, இந்த கீர்த்தனத்தில் பேரே வராது. அழகு என்னன்னா, பேர் யாரை சொல்றதுங்கிற பேர் வராது, நீ அனுமானிக்கணும் அவர் சொல்றதை வச்சு. அந்த மாதிரி அழகு. அப்படியா? நாதம் ஒரு நராகிருதி ஆச்சா? எப்படி இருந்தது அது எனக்கு சொல்லேன்னா, ஸ்வரமுலாரு நொக்கட்டி கண்டலு, స్వరములారు నొకటి గంటలు బరరాగము కోదండము దురనయ దేశము త్రిగుణము నిరతగతి శరములురా సరస సంగతి సందర్భము గలగిరములురా ధర భజనే భాగ్యమురా త్యాగరాజు పూజింతు நதசுதா. அந்த நராகிருத்தின்னு சொன்னேனே அது எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னா சொல்றார். ஸ்வரமுல 6 நொக்கட்டி, அதாவது 6ம் 1ம் ஒரு ஸ்வரம், அதோட சேர்ந்த 6 ஸ்வரம். இது மணிகளாக ஆச்சு, மணிகளாக ஆச்சு அப்படின்னா 7 மணி 7 ஸ்வரம். எங்கே இருக்கு மணினா, స్వరములారు నొకటి గంటలు வரராகமோ கோதண்டமோ. ஸ்வரங்களுடைய சேர்க்கை தான் ராகம் இல்லையா? இந்த மணியை சேர்த்து எது இருக்குன்னா கோதண்டம் இருக்கான். ஸ்வரமுலாறு நொக்கட்டி கண்டலு வர ராகமு கோதண்டமு. ஆரண்ய காண்டத்தில் ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த ரிஷிகள்லாம் போய் கேட்குறா, இதோ ஏகி பசிய சரீராணி, இந்த சரீரங்களெல்லாம் பாருங்க. ராட்சசெல்லாம் ரிஷிகளை பழஞ்சாட்டு கொட்டையை எலும்பு துண்டை துப்பி இருக்கா. இந்த ராட்சசர்கள்லாம் இவாளெல்லாம் நீ கவனிக்க வேண்டாமா ராமா அப்படின்னு கேட்டவுடனே ராமன் வில்லை எடுத்து வச்சு அவன் என்ன சொல்றான்னா, அந்த ரிஷிகளுக்கெல்லாம் அபயப்பிரதானம் செய்தான். அப்படி அபயப்பிரதானம் செய்யும் பொழுது என்ன ஆச்சுன்னா, வால்மீகி எழுதுறார், அந்த வில்லில் இருந்த மணிகள்லாம் சலங் சலங் சலங்குன்னு அடிச்சுதான். வில்லு என்ன சொல்லித்தான், ராமன் சொன்னதை நான் செய்வேன்னு சொல்லித்தான். இந்த வில்லு ஏன் அப்படி ஆடுறதுன்னா, ராமன் என்ன சொல்கிறாரோ அதை அடியேன் செய்வேன்னு ஒரு வில்லு. அந்த கோதண்டம் ஸ்வரமுலாறு நொகட்டி கண்டலு வர ராகமு கோதண்டமு துரநய தேசமு திரிகுணமு. அந்த ராமனுடைய வில்லு எப்படி இருக்கும்? ராமனுடைய வில்லுடைய லட்சணம் சொல்றார். ராமனை நேரே கண்டவராக இருப்பதால் ராமனுடைய வில்லில் 7 மணிகள் கட்டி இருக்கும். ஒரு நான்கயிறு கிடையாது, 3 நான்கயிறுன்னு சொல்றார். எதை சரச சங்கதி சந்தர்ப்பமு கலகிரமுலுரா.
எதை எப்படி எப்படி எங்கெங்கே எப்படி தாக்க வேண்டுமோ எதை எப்படி செய்யணுமோ அதற்கு தகுந்த மாதிரி 3 நான்கயிர்கள் கொண்ட அந்த வில் கோதண்டம். துரநய தேசமு த்ரிகுணமு நிரதகதி ஷரமுலூர. பாட்டினுடைய தாளம் தான் சரம். இப்படி சொல்லிட்டே போறாரு. அப்போ நாதங்கிறது யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பேரை சொல்லாமல் ஒரு கீர்த்தனை. இது யார் கோதண்டத்தை வச்சுட்டு இருக்கா? யாரோட வில்லில் 7 மணி இருக்கு? அந்த வில்லுக்கு எப்படி 3 நான்கயிறு இருக்கிறது? துரநயம் தேசியங்கிற 3 சங்கீதம் எங்கிருந்து வந்தது? அப்ப நாதம் வேற இல்லை, ராமன் வேற இல்லை. நாதஸ்வரூபன் தான் ராமன். நாதஸ்வரூபன் தான், நாதம் தான் ஆதி, எல்லாத்துக்கும் ஆதின்னு சொல்றது. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா ஆப பிருத்திவி அப்படின்னு வரும்பொழுது ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை சப்தம். சப்தத்தினுடைய இன்னும் இந்த பாகம் நாதம் என்பது. அப்ப நாதம்ங்கிறது ஆதியா போறது. எம்பெருமானிடத்திலிருந்து உற்பத்தியான விஷயத்தில் ஆதியில இருப்பது நாதம். அப்ப நாதத்தை பிடிச்சி எம்பெருமானை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சாரார். இவர் அப்படி பிடிச்சேன்னு சொல்லல. இவர் நான் சரணாகதி பண்ணேன்னு முதலேருந்து கடைசி வரைக்கும் சொல்றார். ஆனா இவர் நாத யோகி தான். ஏன்னா அத்தனை யோகியதை இருந்த ஆழ்வார்கள் யோகியதையை விட்டாலே எம்பெருமான் அனுகிரகத்தினால தானே சொல்ற எல்லாம். அதை தான் சொல்லுவான் ஞானி. அதை காட்ட போறார் இவர். இப்படி ராமனை கண்டு பல விதத்தில் கண்டு பாடியவர் இவர். ஏன் இவர் யார பரத்துவன்னு சொல்றார் அப்படிங்கிற விஷயம் சொல்லணும். ஜகதானந்தக ஆரக ஜகதானந்தக ஆரக ஜகதானந்தக ஆரக ஜகதானந்தக ஆரக ஜகதானந்தக ஜய ஜானகி பிராண நாயக ஜகதானந்தக. இந்த திருநாமமே ஆச்சரியமான ஒரு திருநாமம். ஜகதானந்த காரகான் எந்த கீர்த்தனக்காரர்களும் பாடலை, எங்கேயும் கிடையாது. இது எடுத்து அவர் போட்டிருக்கார். எடுத்த உடனே பஞ்சரத்னத்திலே முதல் கீர்த்தனை இது. நாட்ட ராகத்தில் அமைந்த கீர்த்தனை. இதில் அவர் ஜெகதானந்த காரகா அப்படின்னு போட்டார். ஏன் அப்படி போட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெகத்துக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் ராமன், மனத்துக்கு இனியான் சிந்தனைக்கு இனியான் என்றெல்லாம் ஆழ்வார்கள் சொல்வது போல ராமன் ஒரு அர்த்தம். இதை நம்ம இன்னும் வகுத்தோம்னா ஜெகத்துக்காரகா, ஆனந்த காரகா, ஜெகதானந்த காரகான்னு ஒரு அர்த்தம் வருது அப்படின்னு வருது அர்த்தம். அப்ப ஜகத்து காரகன உலகத்துக்கு உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடியவன் யார்? அடுத்து ஆனந்த காரகா. அந்த உலகத்திலே லீலா கைவத்து என்று சொன்ன போதிலும் இதுல ஒரு பிரயோஜன ஜீவகோடிகள்லாம் உயர்ந்த கதியை அடைய வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆனந்தத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன், அந்த சாமர்த்தியம் உள்ளவன் யார் கேட்டார். எடுத்த உடனே பரத்துவ நிர்ணயம் பண்றார் இந்த கீர்த்தனத்தில். ஜெகத்காரகா, ஆனந்த காரகா, ஜெகதானந்த காரகா யாருன்னா அவன் ஸ்ரீயோட சேர்ந்த ஜெய ஜானகி பிராணநாயகா. தனி தெய்வம் கிடையாது. அசீதா சமயத்தேகி அகோதண்ட பானை. அவன் பிரயோஜனம் இல்லை. தாயாரோட சேர்ந்த எம்பெருமானை ஆசிரயிக்கிறேன் அப்படின்னு சொல்ல எடுத்து கீர்த்தனத்தில் சொல்றார் அவர். இவன் தான் உலகத்தை படைத்தவன், உலகத்தை கட்டி காப்பாற்றுகிறவன், உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு கீர்த்தனத்தில் ஒரு வரி ஜெகதானந்த காரகான் போட்டு முடிச்சுட்டார். இன்னும் தெளிவா சொல்றார். இன்னும் தெளிவா சொல்றார். உண்டே தீரா முடொக்கடு ஊரக செடி போகு மனச. 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 ಚಂಡಮಾರ್ತಾಂಡ ಮಧ್ಯ ಚಂಡಮಾರ್ತಾಂಡ ಮಧ್ಯ ಚಂಡಮಾರ್ತಾಂಡ ಮಧ್ಯ ಚಂಡಮಾರ್ತಾಂಡ ಮಧ್ಯ ಮಂಡಲ ಮುನನು ಚಲಂಗುಚು ಉಂಡೇದಿ
రాముడొక్కడు ఊరగచెడి போகு மனச. இருப்பது ராமன் மாத்திரம்தான். தெய்வம்னு இருக்கிறது, அவன் சொல்றது தெய்வம்னு இருக்கிறது ராமன் மாத்திரம்தான். அப்புறம் அனாவசியமாக கெட்டு போகாது. அடுத்த வார்த்தை, இருக்கிறது ராமன் மாத்திரம்தான், அனாவசியமாக கெட்டு போகாது. என்னன்னா, உண்டேதி ராமுட கூட ஊரைக்கே செடி போக்கே மனசா, ஏ மனதே கெட்டு போயிடாத, ஏமாந்து போயிடாத. ஏன் அப்படின்னா, சண்டமார்த்தாண்ட மத்திய தேசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா என்று நாம் எம்பெருமானை சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக உபாசிக்கிறோம் அல்லவா? அந்த சூரிய மண்டலத்தை பொழந்து தான் போகிறது அர்ச்சராதி மார்க்கங்கள்லாம். ஜீவனுடைய ஸ்தானத்தை கத்தியை சொல்கிறது இல்லையோ, அது எங்கே போகிறது, வேற எங்கேயும் போக முடியாது. அங்கே இருக்கிறவன் இவன் தான், இந்த ராமன் கிட்ட தான் போயாகணும், ராமன் தான் கொடுத்தாகணும், ராமன் தான் அழைச்சிட்டு போகணும்னா இந்த கீர்த்தனத்தில். அப்போ பரத்துவ நிர்ணயம் ஆச்சரியமாக செய்கிறார் அவர் கீர்த்தனத்தில். ராமன் மாத்திரம்தான். இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தையே இன்னும் ஆழமா சில இடத்துல இதே கீர்த்தனத்தில் தாமசாதி குணரகி தூடு ధర్మాత్ముడు సర్వసముడు క్షమకరుడు త్యాగరాజ చిత్తగితుడు జగము నిండి ఉండేది రాముడొకడు. அப்ப தாமசாதி குணங்கள் அற்றவன் அப்படின்னு ராமன் ஏன் சொல்லணும் அப்படின்னா, வேற சில தெய்வங்களுக்கு தாமச ராஜச குணம் இருக்குங்கிறத குறிக்கிறார். அதை சொல்றார். வீரவசந்தம் ஒரு கீர்த்தனத்தில், வீரவசந்த ராகத்தில் ஏமனி பொகடுத்துரா, அதில் சிவுடுக்கு தாமச குணம் இச்சி, கமலபவுடிக்கு ராஜச குணம் இச்சி, அகங்காரத்தை இந்திரனுக்கு கொடுத்தாருங்கிற, ஒருத்தருக்கு ஒரு குணத்தை கொடுத்து பிரித்து கொடுத்தான் பகவான், அப்படி ராமன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்றார். இப்படி ராமனுடைய பரத்துவத்தை, ராமன் தனித்தன்மையன், ராமனுக்கு ஈடாக ஒருத்தர் கிடையாது என்பதை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எல்லா கீர்த்தனும் எல்லா தெய்வத்தையும் பாடியிருக்கார். நான் இல்லைன்னு சொல்லலை. தியாக பிரம்மம் வேதத்திலே காண கிடைக்கிற கடவுளர்களை பாடியிருக்கிறார். துவேஷம் கிடையாது அவருக்கு. ஆனால் பரத்துவம் யார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது அவருக்கு. அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. யார் பரத்துவம் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இப்படி பேசலாமா? அப்படிதான் சொல்லணும். அதை கீர்த்தனையை மாற்றி சொல்றதுக்கு அடியன் யாரு? சிவுடிக்கு தாமச குணமிச்சி, கமலபவுடிக்கு ராஜச குணமிச்சின்னு சொல்லிட்டார். அவளுக்கு தாமச ராஜச குணங்கள் இருக்குன்னு அவர் கீர்த்தனத்திலேயே சொல்றார், பல இடத்துல சொல்றார். இதில் இது ஒரு பரத்துவ நிர்ணயம் பண்ணுற சபையாக இருக்கிறதுனால இன்னொரு விஷயத்தையும் அடியே நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, திரிமூர்த்திகள், திரிமூர்த்திக்கு மேலே ராமன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்கிறா, அர்த்தங்கள்லாம் எழுதுறா. அந்த மாதிரி அது கிடையாது. ஏன்னா விஷ்ணுவுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறதோ அதை ராமன் ஆரோபிக்கிறார். அவர் ஆரோபிக்கல, அதுதான் சத்தியம். ஆரோபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருன்னா, ஏன்னா క్షీరసాగరయ శయన నన్ను చింతలు బేయటబలేన ராம. க்ஷீரசமுத்திரத்தில் படுத்துட்டு இருக்கிறவன் விஷ்ணு தானே, ராமன் தான் சொல்றார். அதனால விஷ்ணு தனியா ராமன் தனியா பாடினாங்கிற கதை எல்லாம் விடக்கூடாது, அதெல்லாம் தப்பு. 3 தெய்வம், அவன் 3க்கு மேல ஒத்தர் அப்படி சொல்லலையே. அடுத்து சொல்றேன். ஆழ்வார் சொல்றார், மாற்றரசர் மணிமுடியன் திரளும் தேசும் மற்றவர்தம் காதலிமார் குழியும் தந்தை கால் தலையும் உடன்கடலை வந்து தோன்றி கதனாகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர். நாங்கூர் எம்பெருமானை பாடும்பொழுது சொல்றார், கிருஷ்ணன் பிறந்த பொழுது என்னென்ன நடந்ததுன்னு ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்கா. திருமங்கை ஆழ்வார் சிலதெல்லாம் கழண்டது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறார். கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்ன உடனே சிலதெல்லாம் கழண்டது. என்னதுன்னா, மாற்றரசர் மணிமுடி, அதாவது துரியோதனன், ஜராசந்தன் இவர்கள் தலையிலேருந்து கிரீடெல்லாம் சரிஞ்சுதான். மாற்றரசர் மணிமுடி, திரள் அவர்களுடைய வலிமை குறைஞ்சுதான், தேசு அவர்களுடைய தேஜஸ் அழிஞ்சுதான். கிருஷ்ணன் பிறந்திருக்கான உடனே மற்றவர்தம் காதலிமார் குழையும், அவளுடைய அந்த பத்தினிகள் அழிந்து கொண்டிருந்தார்களே அந்த குழை, அந்த திருமங்கல்யம் அதெல்லாம் இறங்கித்தான் சற்றே. மற்றவர்தம் காதலிமார் தழை இதெல்லாம் தான் இறங்கித்தான், இதெல்லாம் விட்டுன்றது டக்கு டக்குன்னு. அப்புறம் என்ன, தந்தை கால் தலையும், வசுதேவன் காலில் இருந்த அந்த சங்கிலி இருக்க அதுவும் விட்டுண்டுதுங்கிறார். திருமங்கை ஆழ்வார் ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். கிருஷ்ணன் பிறந்த உடனே எது இதெல்லாம் விட்டுண்டுது? மாற்றரசர் மணிமுடி, திரள் தேசு, மற்றவர்தம் காதலிமார் குழை, தந்த கால் தலையும் உடன்கடலை வந்து தோன்றி
கதநாகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர். அன்னைக்கு கஜேந்திர வரதனாக இருந்து கஜேந்திரனை ரட்சிச்சானே மூலமே என்று கூட்ட உடனே அவன் பிறந்த உடனே அவன் தான் அது அப்படின்னார். அப்போ விஷ்ணுங்கிறது இது சந்தேகம் இல்லையே, சந்தேகம் கிடையாது. விஷ்ணு புராணத்தில் பிரசித்தமாக வர விஷயம் தானே, சாத்விக புராணங்களில் வர விஷயம் தானே, கிடையாது. அத சந்தேகம் இல்லையே. அதில் இங்கே சொல்றார், வாரண ராஜுனோ ப்ரோவனு வேயகமே வாரண ராஜுனோ ப்ரோவனு வேயகமே வயச்சீன தீவின்னூர ராமா. அப்ப கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்ற வந்தது ராமன் அப்படிம்பார். அது வேற, விஷ்ணு யாரோ அதுக்கு சொல்ற சமாதானம் சொல்றேன். விஷ்ணுவை தாண்டின ஒருத்தன் ராமன் சொல்லல, விஷ்ணு தான் ராமன். அந்த சந்தேகத்தையும் தீர்க்கிறார். நாரிமணிக்கு சீரலுச்சினதி நாடே விண்ணானுரா ராமான். கிருஷ்ணன் பண்ண சேஷ்டிதங்கள், விஷ்ணுவா இருந்து பண்ண திவ்ய லீலைகள் எல்லாத்தையும் ராமான்னு சொல்லி சொல்றார். இன்னும் தெளிவா சொல்றார். ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, பஜன பருல கேல தண்ட பாணி பயமு மனச ராம பஜன பருல கேல தண்ட பாணி பயமு மனச. ராம பஜனை செய்பவர்களுக்கு ஏது யம பயம் அப்படின்னு முதல்ல கேட்டார் பல்லவியில. அப்ப யமன் கிட்ட வரமாட்டான், பரிகர மதுசூதன பிரபந்தான்னு சொல்லியாச்சு, அதனால வரமாட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு, வரமாட்டான். பின்ன ஏன் அப்படின்னா, அஜ ருத்ராதுலகு ஆஸ்தான மோசங்கே ராம பஜன பருல கேல. ஏன்னா அஜருத்ராதுலகு, அஜன் அதாவது பிரம்மா ருத்ரன், இந்த யமன் வருணன் இந்திரன் எல்லாருக்கும் ஆஸ்தான மோசங்கே, இந்த பதவியில் என்ன இருந்துட்டு போ அப்படின்னு கொடுத்த ராமனை பஜனை பண்றவங்கிட்ட இவெல்லாம் வருவாளா அப்படின்னு அடியன் சொந்தமா சொல்லல. கீர்த்தனில் இல்லைன்னா நீங்க யாராவது எழுந்து ஆட்சேபிக்கலாம். அடியன் சொந்தமா இதையும் சொல்லல. அஜ ருத்ராதுலகு ஆஸ்தான மோசங்கே ராம பஜன பருல கேல தண்ட பாணி பயமு மனசா. இப்படி ராம பரத்துவத்தை கீர்த்தனைக்கு கீர்த்தனம் எடுத்து பறைசாற்றி இருக்கிறார். இனிமேலும் இல்லைன்னு சொல்றார். சரி, இவருடைய தன்னுடைய பிரகலாத பக்தி விஜயத்தில் சில ஹரிதாசர்களை கொண்டாடுகிறார், சில பேரை. அதுல யார் வரா அப்படின்னா புரந்தரதாசர் வரார். புரந்தரதாசரை கொண்டாடுகிறார், வெகுவாக கொண்டாடுகிறார். இந்த புரந்தரதாசர் தான் சங்கீதக்காரர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற ஒரு குரு. ஏன்னு சொல்றேன், இந்த பின்னாடி எடுத்த உடனே கீர்த்தனை கற்றுக் கொடுத்தா வராது, கீர்த்தனை கற்றுக்கவும் வரமாட்டா. முதல்ல வாழ்க்கை சரிகம பத்தினிசாலேருந்து எல்லாம் சொல்லி தரணும். எது வரைக்கும்னா, முதல்ல சரளி வரிசை, ஜெண்ட வரிசை, தாட்டு வரிசை, மேல்ஸ்தாயி வரிசை, இப்படி கொண்டு வந்து அலங்காரம் இது சொல்லி, இதில் அலங்கார சப்த சூழாதி அலங்காரம் சொல்லி கீதம் அப்படின்னு வந்து அதெல்லாம் ரொம்ப சின்ன சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கீதம், சங்கீத விஷயம் சாதாரணமாக இருக்கும். அதில் அதை சொல்லி கீதம் சரஜதி வர்ணம் கீர்த்தனை. இதில் இந்த சரளி வரிசையிலிருந்து ஆரம்பித்து இந்த கீதம் இருக்கே, இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை முறைப்படுத்தியவர். இப்படி தான் இருக்கணும், இந்த ராகத்தில் இது அமையணும், இந்த மாதிரி வரிசைகள் பாடினாதான் பசங்களுக்கு வரும் அப்படின்னு முறைப்படுத்தினவர் புரந்தரதாசர். அவர் தான் அதை செஞ்சார். அதற்கு முன்பு காலங்களிலே அவளுக்கு தோணின மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஒரு சாரார் இப்படி சொல்லுவா, ஒரு சாரார் அப்படி சொல்லுவா, ஒரு சாரார் இப்படி சொல்லுவா. ஆனால் இப்போ மகாராஷ்டிரத்தை ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் கூடிய இந்த பூகண்டத்தில் எங்கே எந்த கிராமத்தில் போய் எந்த வாத்தியார்கிட்ட கேட்டாலும் கொஞ்சம் அப்படி இப்படி மாறுபாடோட இதே பద్ధதி தான் புரந்தரதாசர் ஏற்படுத்தியது தான். புரந்தரதாசர் எவ்வாறு எம்பெருமானை அடைந்தார், எம்பெருமானை கண்டார், அவர் எப்படி நவகோட்டை நாராயணனாக இருந்தார், அவர் எப்படி ஒரு ஈயா கருமியாக இருந்து அவருடைய மனைவி பாக்யவதி அவளுடைய ஒரு பிரயத்னத்தினாலே எம்பெருமானை அவர் சரணாகதி பண்ணி இவரை பிடிச்சுட்டார். அவர் நாரதருடைய அம்சம் இவர். இந்த புரந்தரதாசர், இந்த புரந்தரதாசர் பல கீர்த்தனை எடுத்துக்க வேண்டாம், ஒரு சில கீர்த்தனத்தில் அவர் அப்படியே எடுத்து கக்கியிருக்கார் விஷயத்தை. இந்த கீதத்தில் ஒன்று ஒரு கீதம், ஆச்சரியமான கீதம் மலஹரி ராகத்தில்
பதுமநாப பரம புருஷ பதுமநாப பரம புருஷ பரம் ஜோதி ஸ்வரூப விதுர வந்தியா விமல சரித விஹங்காதி ரோகண உததி நிவாச ஊரகசயன உன்னதோன்னத மஹிமா யதுகுலோத்தமய ஞரக்ஷக அக்ஞ சிக்ஷக ராமநாம விபீஷண பாலக நமோ நமோ ஈபாவரதாயக நமோ நமோ ಶುಭಪ್ರದ ಸುಮನೋರದ ಸುರೇಂದ್ರ ಮನೋರಂಜನ ಅಭಿನವ ಪುರಂದರಾಯ ವಿಠಲ್ಲ ಭಲ್ಲರೆ ராமநாம. இந்த ராமன் தான் பரஞ்சோதின்னு எடுத்த உடனே சொல்றார். பதுமநாபா பரமபுருஷா பரஞ்சோதி ஸ்வரூபா. எவனை வேதம் வந்து பரதத்துவம்னு நாராயணா, இந்த நாராயணன் தான் பரபிரம்மம்னு சொல்றது இல்லையோ. நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ எச்சகிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா என்று திருஷ்டிகோச்சரமாகிற விஷயங்களும் காதுக்கு கேட்கிற விஷயங்களும் எல்லாமே நாராயணன் தான் எப்படி சொல்லித்தோ அதை கீர்த்தனையிலே சித்தாந்தமாக நிர்தாரணம் பண்ணவர் புரந்தரதாசர் ஆதியிலே தியாக பிரம்மத்துக்கு முன்னாடி. இந்த சங்கீதக்காரர்களுக்கு ஒரு காலத்தில் மதிப்பு இல்லாமல் இருந்தது. அவள் என்னன்னா பணத்தை வாங்கிட்டு என்ன வேணா பேசுவா, என்ன வேணா ஆடுவா, ராஜா கிட்ட போய் அவள் ராஜாக்கு சலாம் போடுவாவா. இதை மாற்றினவர் புரந்தரதாசர் தான். புரந்தரதாசர் காலத்திலே இது மாறித்து ஆச்சரியமாக. இப்படி பரத்துவ விஷயம் சொன்னார். தியாக பிரம்மத்தை பற்றி சொன்னேன், அவரும் பரத்துவ விஷயம் சொன்னார். இப்போ நம்ம இவர் அந்த நடன கோபால நாயகின்னு ஒருத்தர் சமீபத்தில் இருந்த அடியார்களை பற்றி கேட்டிருக்காரு இல்லையா, அதை தான் அடியான்னு சொல்கிறேன். அவரும் என்னென்னா ஆச்சரியமாக அவருடைய கீர்த்தனங்களே வெகுவாக ஆச்சரியமாக கொண்டாடுகிறார். என்னென்னா எம்பெருமானை ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அவருடைய சரித்திரத்தில் என்னென்னா, இப்போ அடியனுடைய ஆச்சாரியன்னு சொன்னால் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அவர் சரித்திரம். திருமுடிசி ஆழ்வார் எப்படி புகுந்து ஆராய்ச்சி செய்தாரோ அதுபோல் ஆராய்ச்சி செய்தவர் இந்த நடனகோபால நாயகி என்பவர். அவர் என்ன செய்தார்னா முருகனிடத்துக்கு தவறு செய்து முருகனிடத்தில் பரபிரம்மம் யாருன்னு பரிபிரசனம் பண்ணார். அவர் திருப்பரங்குன்றத்திலே தவம் இருந்து இந்த முருகப்பெருமான் பிரத்யட்சமாகும் பொழுது முருகனை பார்த்து கேட்டார். ஆளுக்கு ஒன்று சொல்கிறாள், பிரம்ம வஸ்துங்கிறது யாரு, பரபிரம்மங்கிறது யாரு அப்படின்னு ஒன்று அவர் என் மாமா தான் சொல்லிட்டார். யார் இல்லை, என் மாமா தான்பா அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன ஆனார்னா ஆழ்வார் திருநகரில் எழுந்துருளி அங்கிருந்த ஒரு அரையர் சுவாமியை ஆசிரியித்து எம்பெருமானிடத்திலே ஆறா காதல் கொண்ட மகாத்மா. அரணும் அயனும் காணாத திருவடியை உடையோன், அரணும் காணாத திருவடியை உடையோன், கருடன் முதுகேறி வரும் கருடன் தேறி வரும் திருவடியை, கருடன் முதுகேறி வரும் கிருபையை உடையோன், அரணுமயனும் காணாத திருவடியை உடையோ. சென்னிக்கு திருவாபரணம், சென்னிக்கு திருவாபரணம்னு பாடுற, சென்னிக்கு திருவாபரணம் சேவடி இணையலவோ, சென்னிக்கு திருவாபரணம் செவடி இணையலவோ, என்னிலிருந்து அனார்கு என்னிலிருந்து அனார்கு யாரும் இணையிலையே, அரணுமயனும் காண அரிய திருவடி. அவர் பரத்துவ நிர்ணயம் என்ன அவர் கேட்டு விட்டார், யாரை கேட்கணுமோ அவளே கேட்டார். எம்பெருமானார் என்ன செய்தார்னா, என்ன சித்தாந்தம் யாரை கேட்கணும்னா சாஸ்திர யோனித்வா தான், அது இல்லைன்னு சொல்லலை, சாஸ்திரத்தை கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும். நமக்கு அப்படி சொல்லிட்டார் அவர்.
அவருக்கு சந்தேகம் இருக்கு. அப்பேற்பட்டவர்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு அந்த ஞானத்தோட கூடியிருக்கிறவர்களுக்கும் அதற்கு மேலே ஒரு பெருமாள்கிட்ட இது என்னன்னு கேட்டு தெளிவுபடுத்தின்றணும் அப்படின்னு தானே திருக்கச்சி நம்மளை கேட்டார். 6 வார்த்தை எம்பெருமான் சொன்ன. இப்போ சொன்னார் சுவாமி, இந்த 6 வார்த்தை அகமேவ பரந்தத்துவம் பேதமேவ தரிசனம்னு எம்பெருமான் சொன்னான்னா பேதம் உண்டா பேதம் இல்லையா? இந்த சந்தேகம் எல்லாருக்குமே எப்படின்னா உலகத்துக்கு தெரியணும், எம்பெருமானாருக்கு தெரியும். ஆனால் உலகத்துக்கு தெரியணுமே. வரதன் வார்த்தை யஜ்ஞமூர்த்தியோட அவர் வாதப்போர் செய்யும் பொழுதும் 18 நாள் யுத்தம் பண்ணும் பொழுதும் கடைசியில் என்னன்னா தன்னுடைய பட்சம் அப்படியே இறங்கிட்டு வரவே அந்த அருளா பேரருளான அந்த காஞ்சி எம்பெருமானிடத்தில் என்ன பண்ணார்னா, நீர் சொன்னதை தான் நான் சித்தாந்தமாக செய்தேன், அதை மாற்றி அமைக்க தேவருக்கு திருவுள்ளமாக நான் என்ன செய்ய முடியும்னு பட்டினிப்படுத்துட்டார் அவர். உடனே எம்பெருமான் அந்த மாயாவாத கண்டனம் எப்படி செய்யணும்னு எடுத்து கொடுத்தான் அவருக்கு. அப்ப விஷயம் என்னன்னா, நேர யார் அவர் எம்பெருமானை கேட்டது, எம்பெருமானார் வரதனை கேட்டது போல இவர் முருகனை கேட்டார். யார் பா சொல்லு, ஆளுக்கு ஒன்று சொல்றாள், நீ சொல்லிடு, பொய் தெய்வங்கள் பொய் சொல்லாது அப்படின்னு எம்பெருமான் தான் சித்தாந்தம் அப்படிங்கிறத ஆச்சரியமாக இவரும் காட்டி கொடுத்திருக்கிறார். சரி, பகவான் தான் சித்தாந்தம் என்று ஆயிற்று. அப்ப பாக்கி எல்லோருடைய நிலைமை என்ன? அவள்லாம் யாரு, நாமெல்லாம் யாரு, இதை சொல்லணும் இல்லையோ? ஆச்சரியமா சாய்க்கிறார். சீதம் மாயம் சீதம் மாயம் சீதம் மாயம் சீதம் மாயம் சீதம் மாயம் ஸ்ரீராமுடு மாதன்றி சீதம் மாயம் ஸ்ரீராமுடு மாதன்றி சீதம் மாயம். வசந்தான் ஒரு ராகத்தில் இந்த கீர்த்தனை. இதை தெரிஞ்சுட்டாதான் வாழ்க்கையில் வசந்தோங்கிறதுனால இதில் போட்டாரோ நம்ம தெரியல. இதை என்னன்னா, சீதம்மா நாயம்மான்னு சொல்லலை, சீதம்மா எனக்கு அம்மா, ஸ்ரீராமன் எனக்கு தகப்ப அப்படி சொல்லலையா, சீதம்மா மாயம்மா, நமக்கு எல்லோருக்கும் ஒரு தாய் உண்டுன்னா அவ சீதைனார். சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மாதன்றி சொல்லிட்டார். இதுதான் முன்னாடி சொல்லியிருக்கார் பரத்துவம். அவள் தான் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவா. யாரா இருக்கலாம், அத்தனை பேருக்கும், அத்தனை ஜீவகோட்டிகளுக்கும். வாதாத்மஜா, நான் ஒரு ராமபக்தனாக இருக்கிறதுனால அவருக்கு சில உறவு பிரத்யேகமாக உண்டாம். நாமும் ராமபக்தாளாக இருந்தால் நமக்கும் அதெல்லாம் உண்டாம். என்ன உறவுன்னு சொல்றார். வாதாத்மஜ சௌமித்ரி வைனதேய ரிபுமாதன வாதாத்மஜ சௌமித்ரி வைனதேய ரிபுமார்தன తాత భరతాదులు సోదరులు మాకు మనసాసీతమ్మ. மாதாத்மஜ சௌமித்ரி, ஆஞ்சநேயன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவெல்லாம் நமக்கு சகோதராள்டா, இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அவளுக்கும் அவள் தான் அப்பா அம்மா, நமக்கும் அவள் தான் அப்பா அம்மாங்கிறதுனால நமக்கு சகோதரடா அவள்லாம் அப்படின்னு சொன்னார். அடுத்து அப்புறம் பாக்கி எல்லாருக்கும் பரமேஷ வசிஷ்ட பராசர நாரத சௌனக சுக சுரபதி கௌதம லம்போதர குஹசன காதுலு அத்தனை தெய்வத்தையும் கொண்டு வந்துட்டார். லம்போதர குஹ பரமேஷ அத்தனை பேரையும் கொண்டு வந்துட்டார். அத்தனை ரிஷிகளையும் கொண்டு வந்துட்டார். இவெல்லாம் யாரு? தரணிஜ பாகவத அக்ரேசருலவரோவாரெல்லனோ, இவர்கள்லாம் பாகவத அக்ரேசர்கள்பா. இவெல்லாமும் பாகவதால் தான்பா. பெருமாள் என்னென்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு இருக்காவா. ஆதியில் சிருஷ்டியில் பிரம்மா சிருஷ்டி பண்ண உடனே சனக சனந்தனங்களை 4 பேர் வந்தா, குழந்தையா வந்தா. சிருஷ்டி பண்ணுன உடனே அவள் ஹரிஹரின்னு சொல்லிட்டு கிளம்பிவிட்டா. அது நாங்கள் பண்ணுறதா இல்லை, எங்களுக்கு இது போரும், சரி நாங்கள் ஹரின்னு சொல்லிட்டு கிளம்புறோன்னு கிளம்பிட்டாவா. அதுக்கப்புறம் தான் அந்த புருவிலேருந்து அது புருவத்தை சுருக்கும் பொழுது அதுலேருந்து ருத்ரன்னா பிறந்தார்னு பாகவதன் சொல்கிறது நமக்கு. அப்போ என்ன எல்லாரையும் எதிர்க்க, அப்போ எல்லாருமே சிருஷ்டி பண்ணாமல் போயிட்டான்னா இருக்கிற ஜீவகன்லாம் எப்படி தேரும்? கரையேறதுக்கு வழி என்னங்கிறதுக்காக எம்பெருமான் ஏற்படுத்தி வைத்த இடத்துல இருப்பவர்கள் அவர்கள் தாமசராஜச குணத்தோட கூடியவர்கள் அப்படிங்கிறது புராணம் சொல்றது, வேதம் சொல்றது, கீர்த்தனையில் அனுபவத்தில் இவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த விஷயத்தை. அதான் ஆச்சரியமான விஷயம் இதில் சொல்றாரு. அப்ப இவா எல்லாரும் தர நிஜ பாகவதாகிரேசர்கள் எவ்வரோ
వారెల్లరూ వర త్యాగరాజునికి పరమ బాంధవులు. நம்மளுக்கெல்லாம் பந்து தான் அவ. நீ அவளை வேறையா நினைக்காத. ஆனால் எல்லாரும் பாகவதாள்ட்டார். ஒரே போடா போட்டுறவ. அவள் எல்லாருமே ஏன்னா எல்லாருக்கும் யார் அப்பா அம்மா? சீதை தான் அம்மா, ராமன் தான் அப்பா. இதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. இதுதான் சித்தாந்தம் அவர் சொல்கிறது. அப்போ இப்போ ஒன்று சொன்னார் அவர், மிக்க இருநிலை மெய்யாம் உயிர்நிலை தக்க நெறி தடையாகி தொக்கிலும் ஊழ்வினை வாழ்ச்சி 5. அது அவர் ஒன்றுத்தையும் சொல்லியிருக்கார். அப்போ ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் உண்டுன்னு ஒத்துக்கிறாரா? தியாக பிரம்மம் இல்லைங்கிறாரா? அதையும் அனுபவமாக கொடுக்கிறார் ஆச்சரியமாக. என்ன விஷயம்னா, ஒரு கீர்த்தனை ஸ்ருதி ரஞ்சனிங்கிற ராகத்தில் ஒரு கீர்த்தனம். ஏம் ஏதாரி சஞ்சரின் தூரா ஏதாரி சஞ்சரில் தூரா இகபல் கரா ஏதாரி சஞ்சரில் தூரா ஏதாரி சஞ்சரின் துரா ஈக்க பல்கரா. ராமன் நேர பேசுறானோ இல்லையா அவரோட, அதனால நேர கேட்கிறார், எனக்கு என்ன வழின்னு சொல்லு நீ. ஏதாரி சஞ்சரின் துரா, எந்த வழியிலே நான் செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் ராமனை கேட்கிறார். ஸ்ரீத ஆதி மத்திய ஆந்த ரஹிதா. நான் அர்த்தத்தை ஒண்டி சொல்லிட்டு போறேன் நமக்கு நேரத்தில் முடிக்கிறதுக்காக. ஸ்ரீதாதி மத்தியாந்த ரஹித சீதா சமேத குணாகராயேதாரிசம். எந்த வழி எனக்கு நீ சொல்லுன்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, ராமன் ஏதோ பேசுறான் சரணத்தில், அது சொல்றார் அவர். என்ன பேசுறான்? அன்னி தானனு மார்க்கமுன சனிதே நின்னு வீடனு பாரம் அனைதவு. அந்த என்ன சொல்றார், எல்லாம் இருக்கிறது ஒன்று தான், பாக்கி எல்லாம் மாய. இந்த மாயை விலகிருத்துனா இருக்கிறது ஒன்று தான் நீ தெரிஞ்சுக்கிற அப்படிங்கிற அத்வைதத்தை நான் நினைச்சேன்னா, ராமன் சொல்றானா, அன்னி தானனு மார்க்கமும் சனித்தே. அதாவது அத்வைத மார்க்கம். ஜீவன் வேற இல்லை, பிரம்மம் வேற இல்லை, ஒன்று தான் அது, பாக்கி எல்லாம் மாய. மாய விலகிட்டா மோட்சம் அப்படின்னு அன்னி தானனு மார்க்கமுன சனிதே அப்படின்னு நான் மார்க்கத்தை அவலம்பிச்சேன்னா, நீ என்ன சொல்ற ராமா, நின்னு வீடனு பாரம் அனைதவு. ஐயோ ஒன்னா அப்படி விட முடியாதுரா தியாக பிரம்மே அப்படின்னு சொல்றாராம். தியாகராஜ சுவாமியுடைய வாக்கியம் இது. நின்னு வீடனு பாரம் அனைதவு, ஒன்னா அப்படி விட முடியாது, ஒன்னா அந்த மார்க்கத்தில் நான் விட முடியாது. சரி சரி, நன்னு புரோவு தாச வரதா அன்ட்டே. சரி, நான் தாசன், நீ வரதன், என்ன நீ காப்பாத்துனா துவைத்துட அனதேவு. நான் உன்னோட தாசன், நீ தான் வரதன், என்னை காப்பாத்து அப்படின்னு நான் சொன்னேன்னா, என்னடி இவ்வளோ துவைதியா இருக்கிய நீ, உனக்கு எனக்கு பேதம் உண்டா என்ன அப்படின்னு பேசுற. என்ன சொல்ல வரார்? அதுல நடுவான மார்க்கம். அதாவது எம்பெருமான் சரீரி என்றும் ஜீவகோட்டிகள்லாம் சரீரம் என்றும் இந்த கீர்த்தனை, இந்த ராகம் என்ன தெரியுமோ, ஸ்ருதி ரஞ்சனின்னு பேர் இந்த ராகத்துக்கு. அப்ப ஸ்ருதினா வேதம், வேதத்துக்கு பிடித்த மார்க்கம் அப்படிங்கிறத குறிக்கிறது. எதுனா சரீர சரீரி பாவங்கிற அந்த பாவத்தில் ஜீவன்னா என்ன, பிரம்மம்னா என்ன, எம்பெருமானை விட்டு பிரிக்க முடியாத உறவு படைத்த அவர்கள் ஜீவகோட்டிகளான நாம். நம்ம பற்றி தான் சொல்றார். நாம யாருன்னா, எம்பெருமானை விட்டு ஒழிக்க முடியாத உறவு, பிரிக்க முடியாத உறவு. எம்பெருமான் இல்லாம நாம இல்லை, எம்பெருமானுக்குள்ள நாம் இருக்கிறோம் என்ற சரீர சரீரி பாவத்தை ராமன் சொல்ல தான் புரிந்து கொண்டதாக கீர்த்தனம். இப்படி ஆச்சரியமா வியாசோ நைகம சர்ச்சைய மிருதிகிரா வல்மீக ஜென்மா முனிகின் இவருடைய ஸ்லோகம். வேதத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சா இவர் வியாசரோ என்று பயப்படுவாளாம் எல்லாரும். தியாக பிரம்மம் அப்படி பேசக்கூடியவர், ஏக சந்தா கிராகியவர். அதாவது ஒரு சந்தை சொன்னா வந்துடும் எல்லாமே. அவருக்கு உபநயனமாகி 7 வயசுல கொண்டு விட்டா, அவ அப்பா கிட்ட பராசர பட்டராட்டம் அவர் சொன்னார். அவர் நேத்திக்கு சொன்ன பாடத்தையும் இன்னைக்கு சொல்றான்னு சொன்னார் அவர். அப்படின்னா வந்துடுத்தானா, வந்துடுத்து. ஒரு வருஷத்துல எல்லாரும் 8 வருஷம் 10 வருஷம் படிக்கக்கூடிய வேத பாகத்தை ஒரே வருஷத்துல கற்றவர் அவர். உடனே வந்துடும் எல்லாமே. ஏகசந்தாகிராகின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இருக்க குருத்தாழ்வான் அந்த மாதிரி இருந்தவர், பராசரப்பட்டர் அந்த மாதிரி இருந்தவர், அதுபோல ஒத்தறிவர். அப்ப வியாசோ நைகம சர்ச்சையா வேத விஷயங்களை பேசும் பொழுது வியாசரோ இவர் என்று பிரமிப்பு ஊட்டும் பொழுது இருக்குன்னா, இந்த கீர்த்தனத்தில் நமக்கு இந்த மாதிரி ஆச்சரியமா காட்டுகிறார் அந்த விஷயத்தை. அப்ப இவர் சொல்றது சரீர சரீரி பாவம் என்கிற விசுட்டாத்வித தத்துவத்தை தான் கீர்த்தனத்தில் அனுபவமா சொல்றார். அவர் அனுபவமா ஆச்சரியமா சாதிக்கிறார். சரி, எம்பெருமானை அடையும் மார்க்கம் என்ன? நாம் என்ன எம்பெருமானிடத்தில் விரும்ப வேண்டும்னா, முதல்ல கீர்த்தனை சொன்னேனே, நீனு கோரித்திரா நிரூபமசூரா
நன்னேலு கோரதாசரதே. ராமா, உன்னாட்டம் தெய்வம் இல்லைன்னு உங்ககிட்ட சரணடைஞ்சேன். உன்னை வேண்டினேன்னர். உன்னை வேண்டினேன்னா எதை வேண்டினேன்னு சொல்லணும் இல்லையா? சப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட் இருக்கு, வெர்பு இருக்கு. வேண்டினேன்னு ஆப்ஜெக்ட் எதை வேண்டினார்னா உன்னை வேண்டினேன்னா இல்லை, ராமனை பார்த்து உன்னை வேண்டினேன்னா உன்னையே வேண்டினேன்னு கேட்டார். அந்த வயசுலேயே அவர் என்ன கேட்டார்? நீ தான் வேணும் ராமா, நீ தான் வேணும் அப்படின்னு கேட்டவர். அப்போ ராமனை அடைவதற்கு யார் உபாயம்னா அவர் சொன்னார், இந்த பார், ஆனுகூலச சங்கல்பா பிராதிகூலச வர்ஜனம் சொல்லுவது போல ஒரு கீர்த்தனத்தில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். தினகர குலபூஷணோனி மலைய மாருத்தம்னு ஒரு கீர்த்தனை. அந்த மலைய மாருத்தம்னா அந்த மலையிலிருந்து வரக்கூடிய ஆச்சரியமான மாருத்தம் நமக்கு என்ன பண்ணணும்னா இன்பத்தை கொடுக்கும். இந்த கீர்த்தனத்தில் உள்ள விஷயத்தை நாம் புரிஞ்சுண்டா வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் என்பதை உணர்த்துவது போல ராகம் அமைந்திருக்கிறது. என்ன சொல்றேன்னா, தினகர குலபூஷணோனி தீனுடனை பஜன ஜேசி. தினகர குலபூஷணோனி దీనుడనై భజన చేసి దినము గడుపుమనిన నీవు. దినము గడుపుమనిన నీవు వినవదేల గుణ విహీన మనసాయడులో தூவுனே. மனசா அப்படின்னு அவாந்தர வாக்கியம் தன்னையே சொல்லிக்கிறார். நமக்கும் பொருந்தும். என்ன சொல்றது? தினகர குல பூஷணனி, அதாவது ராமனை சூரிய குலத்திலே வந்த அந்த பூஷணமாக இருந்த ராமனை தினகர குல பூஷணனி தீனுடனை பஜன ஜெயுட்டா. ரெண்டு சொன்னார் அவர். நீ ரெண்டு செய்ய வேண்டியது ரெண்டு. என்னன்னா, ராமனை என்ன பண்ணணும்னா தீனனாக தைரியத்தோட கூடி அவனை அணுக வேண்டும், பஜனை செய்ய வேண்டும். அவர் சொல்றது இதுதான். மனசா இதை நீ செய்ய வேண்டும்னா. ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் கிடைக்கிறது. ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதிச்சரண்யா என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரம் தான் எல்லாத்துக்கும் எடுக்க வேண்டியிருக்கு. ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்ன? ஆகிஞ்சின்யம் அனன்யகதித்துவம்னு ரெண்டு விஷயம் சரணாகதிக்கு அங்கம். ராமனை தவிர வேற ஒருத்தனை அண்ட முடியாது, காப்பாற்றுபவன் கிடையாது. அப்படி யாராவது இருந்தால் கூட என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து அங்கேயே நீங்கள் வாங்கி அனுகிரகம் பண்ணுறதுன்னு சொன்னார் பாருங்க சுவாமி. அந்த மாதிரி தான் அது. முழுதாக அந்த சக்திவந்தன் யார் அப்படின்னா ராமன் தான். அவன் தான் காப்பாற்றி ஆக்க வேண்டும். அனன்யகதித்துவம், அதுதான் அகிஞ்சனகா அனன்யகதிச்சரண்யான்னு சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா, அவனுடைய கிருபையை பெறுவதற்கு எங்கிட்ட ஒரு மூலதனம், எங்கிட்ட கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ தபஸோ அதற்கு தகுந்த விஷயமோ எதுவுமே ஆகிஞ்சின்யம் எங்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படிங்கிற வாஸ்தவமான பாவம். ஆகிஞ்சின்யம் அனன்யகதித்துவம் என்பது இந்த ரெண்டும் சரணாகதிக்கு அங்கமான விஷயம். இந்த கீர்த்தனத்தில் அதை வச்சிருக்காரு. தினகர குல பூஷணனி தீனுடனை பஜன ஜேசி, தைரியத்தோட ஒரு கீர்த்தனை நல்லது சொல்றாரு. எந்து போத்துனே மார்க்க ஹிந்தோளன், அழகு மார்க்க ஹிந்தோளன் ஒரு ராகம். ஹிந்தோளன்னா ஊஞ்சல்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். மார்க்க ஹிந்தோளன்னா வழியா இருக்கக்கூடிய ஊஞ்சல்னு அர்த்தம். வழியா இருக்கக்கூடிய, இங்கேருந்து அங்கே போனோம், ஒரு பெரிய ஊஞ்சல் எங்கே ஆடின்னு இருக்கு, நடுவில் ஒரே சகிதியாக இருக்குது, எல்லாம் பாகவதாளாக இருக்கா. நான் சகிதின்னு சொல்லக்கூடாது, உபமானத்துக்கு சொன்னேன். அங்கே அந்த தோட்டத்தில் அங்கேருந்து அங்கே போகிறோம், பெரிய ஊஞ்சல் இருக்குது, நடுவில் சேர் இருக்குது. என்ன பண்ணா இந்த ஊஞ்சலை பற்றிண்டா இங்கேருந்து அங்கே கொண்டு விட்டுரும். மார்க்க ஹிந்தோளம், ராகத்தினுடைய பேரனுடைய அழகை பாருங்க, மார்க்க ஹிந்தோளம். இதில் ஒரு மார்க்கத்தை சொல்கிறார் அவர், அதான் அழகு. என்ன அப்படின்னா, எந்து போத்து நேமி சேயுதுனு ఏ చోటనే మొరబెట్టుతును. ఎందుబోతునే ராமா, உன்னை தவிர வேற எங்க நான் போக முடியும்? வேற அனன்ய கதி கிடையாது. ஏமி சேயிதுனு, உன் கிருபையை பெறுவதற்கு உன் கிருபையை தவிர வேற கதி கிடையாது, அதனால நான் கைமுதலும் கிடையாது என்று இந்த சரணாகதியை தான் அவர் சொல்றார். திரும்பி திரும்பி சொல்வது என்னன்னா, நான் சங்கீதம் பாடுறேன், சங்கீதத்தினாலே நான் உன்னை அடைவேன்னு அவர் சொல்லலை, கீர்த்தனத்தில் சொல்லலை. சங்கீதத்தை எப்படி நம்ம ஒரு பழத்தை வாங்கி எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்வோமோ, எப்படி ஒரு புஷ்பத்தை எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வோமோ, அதுபோல கானத்தினாலே அர்ச்சிச்சார் எம்பெருமானை ராமனை. அவர் கானார்ச்சனம் செய்தார் அவர் எம்பெருமானுக்கு. இப்படி அவருடைய ஆச்சரியமான விஷயம். ஒரு 5 நிமிஷத்தில் நடத்தி விடுறேன், ஒரு 5 நிமிஷம் அடியன் இல்லை. அடுத்தவர் காத்துட்டு இருக்காரு ஆச்சரியமாக. அவர் சொன்ன மாதிரி MS சுப்புலட்சுமி சிஷ்யர், அவர் ஆச்சரியம். அவர் தான் இங்கே சொல்லணும்னு என்ன நிர்பந்தம் பண்ணி இங்கே கொண்டு விட்டவர். இந்த சுவாமியை அடியனுக்கு அறிமுகப்படுத்தினவர் பிடி சேஷாதிரி சுவாமி தான். அவர் சொன்னதுனால தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னா,
நமக்கு கிடைத்திருக்கரிதான இடமாக இருக்கிறது. ஏன்னா பாகவத சமாகமமாக இருப்பதுனால, பாகவதர்கள் இருப்பதினால, பாகவதா உட்காந்து கேட்கறதுனால என்னன்னா இங்கே தான் சொல்லணும் அப்படின்னு தோன்றது அடியனுக்கு. கிடைக்குமா இந்த இடம்? பாகவதருடைய சமாகமம் கிடைக்குமா ஒரு பாகவதனுக்கு? அதுதான் கிடைக்க வேண்டும் அல்லவா? பாகவதர்கள் சேர்ந்து பாடும் கீர்த்தனை, அதனால என் கீர்த்தனை வசதின்னு சொன்னார் அவர் கீர்த்தனத்தில். பாகவதோ தமுலு கூடி பாடே கீர்த்தனமுலட ತ್ಯಾಗರಾಜು ಗಡ ತೇರನು ತಾರಗಮನಿ ಜೇಜಿನ ಶತರಾಗರತ್ನಮ ಕಚೇ என் கீர்த்தனை நைகம ஷட் சாஸ்திர புராணம் ஆகமாதி சகித மட இதை வித்வான்கள்லாம் அகக பககன்னு இழுத்து கச்சேரி பண்ணுவா. அதனால வஸ்தின்னு சொல்லலை, அதனால என் கீர்த்தனை வஸ்தின்னு சொல்லலை. 10 பாகவதாள் சேர்ந்தா இது தியாக பிரம்மம் பாடின கீர்த்தனை பாடுப்பா அப்படின்னு ஆசையாக பாடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கீர்த்தனைக்கு என்ன மேன்மைன்னா பாகவதர்கள்லாம் கேட்கணும், பாகவதர்கள்லாம் பாடணும். அப்போ தான் கீர்த்தனைக்கு என்னென்ன சத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய தியாக பிரம்மத்தினுடைய விஷயத்தை பாகவதர்கள் மத்தியில் சொல்கிற மாதிரி இந்த சுவாமி அமைச்சு கொடுத்துருக்கார். பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜுக்கு ஜெய். வேற என்ன சொல்றது? இந்த பாகவத எழுச்சிக்கு யார் காரணம் சமீப காலங்களிலேன்னு பார்த்தா அவரை சொல்லாமல் யாரை சொல்ல முடியும்? அவரை தானே சொல்லணும். அப்படி இந்த தியாக பிரம்மம் இதே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த இன்னொரு சித்தாந்தத்தை ஆச்சரியமாக சொன்னார். ஜெகத்காரகான்னு சொன்னேன்னு லீலா வைகுண்டத்தை சொல்றது, அங்கிருந்து சிருஷ்டியை பிரவர்த்திப்பிக்கிறான் எம்பெருமான். ஆனந்த காரகா என்று சொன்னா வைகுண்ட புவனத்தை சொல்றது, அங்கே அழைச்சிட்டு போறான். ஜெய ஜானகி பிராணநாயகா என்று விபவத்தை சொல்லிட்டு அர்ச்சையை சொன்னாரா? தியாக பிரம்மம் அர்ச்சாவதாரத்தை சொன்னாரா? அர்ச்சையை தான் அவர் ஆராதனை பண்ணார் ராமனை. அது பெரிய கதை. ராமன் தொலைஞ்சு போய் திருப்பி கிடைச்சான் பாட வச்சு. அது சரித்திரம் தனியாக சொல்லுவோம். இங்கே சித்தாந்தத்தை சொல்லணும். இங்கே அதே கீர்த்தனத்தில் அனுபல்லவியில் ஒரு விஷயம் சொன்னார். ககனாதிபசத் குலஜய ககனாதிபசத் குலஜ ராஜ ராஜேஸ்வர ககனாதிப சத்குலஜ. ககனாதிபன்னா மேலே இருக்கக்கூடிய சூரியன், அதுக்கு அதிபதி. ககனாதிப சத்குலஜன்னா சூரிய சத்குலம், சூரிய குலத்தில் அவதரிச்ச ராஜ ராஜ. அதில் அவதரித்தவர்களுக்கு எல்லாருக்கும் மேலேயும் தலைவனாக இருக்கக்கூடிய ராஜராஜனான ராமா. அதோட நிறுத்தல, ராஜராஜே ஈஸ்வரா. ராமனுக்கு ஈஸ்வரன் ஒரு அர்த்தம் வருது. ககனாதிப சத்குலஜ ராஜராஜேஸ்வரா, ககனாதிப சத்குலஜ ராஜராஜ ஈஸ்வரா. யார் அது? யார் அது? ஒரு அர்ச்சையை தான், அந்த ஒரு அர்ச்சைக்கு அங்கமாக தான் பாக்கி அர்ச்சையை பாடின. இதே பஞ்சரத்னத்தில் இங்கே அர்ச்சையை சொன்னார். அவனுக்கு ஈஸ்வரன், ராமனுக்கு ஈஸ்வரன். யார் ராமனுக்கு ஈஸ்வரன்? பின்னாடி சொல்றார். ರಂಗೇಶುಡು ಸದ್ಗಂಗಾ ಜನ ಕುಡು ಸಂಗೀತ ಸಾಂಪ್ರದಾಯ ಕುಡು ಸಮಯಾನಿಗೆ ತಗು ಮಾಟಲಾಡೇನೆ. ரங்கேஷ் ரெண்டு பேர் தான் சொல்லிருக்கார், ரங்கேஷ ஸ்ரீ வெங்கடேஷ. அர்ச்சைனா இது ரெண்டு தான்ட்டார் அவர். அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறார். அப்படின்னா ஏன்னா எல்லாம் சேர்ந்தது. ರಂಗೇಶುಡು ಸದ್ಗಂಗಾ ಜನ ಕುಡು ಸಂಗೀತ சாம்பிரதாய குடு, சங்கீத சம்பிரதாயத்தை உடையவன் அப்படின்னு அவரை சொல்கிறார். சங்கீத சாம்பிரதாய குடு. ஏன்னா அந்த பெருமாளுக்கு பல விருது சொல்லும்பொழுது இங்கே இருந்து சொல்கிறோம் இசையறியும் பெருமாள் அப்படின்னு ஒரு இது. இசையறியும் பெருமாள், இசை நன்றாக தெரிந்தவர் இல்லை, இசையினாலே அறியப்படும் பொருள். இசை அறியும் பெருமாள். ஆச்சரியமான விஷயம். இந்த ரங்கநாதனை தான் கடைசி வரைக்கும் பாடினார். ராமனிடத்திலே தாசபாவம் வந்த தியாக பிரம்மமும் ரங்கநாதனிடத்தில் என்ன பாவம் வந்தது அவருக்கு அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். சீதாபதி பூஜுண்டட்ட. ஐயோ, என் சீதாபதி பூஜை பண்ண பெருமாளாம் பாய்வர். சீதாபதி பூஜுண்டட்ட. எங்கிட்ட எப்படி இருக்கான? எங்கிட்ட சிருங்காரமா பேசுறான்னார். ಶೃಂಗಾರ ಶೇಖರುಡಟ ಜೂತ ಮುರಾರೆ ಸುಧತುಲಾರ ರಂಗಪದಿನಿ ಜೂತ முராரே. ஜூதாமுராரே, அழகிய பல்வரிசையுடைய பெண்மக்களே, என் தலைவனை நாயகன் அங்கே இருக்கான், வாங்கோ அவனை சேவிப்போம் வாங்கோ என்று பெண்பாவம் நாயகி பாவம் இவருக்கு எங்கேயுமே வராமல் ஒரு இடத்துல வந்ததுன்னா நம்ம ரங்கநாதன் இடத்துல தான். இவனை பார்த்தா எல்லாரும் என்ன ஆயிடுவான்னா
நாயகியாக ஆகிவிடுவார்கள். இந்த நடனகோபால நாயகி சொன்னா அவரு நாயகி பாவம் தான் பாடுறார். அப்படி நாயகியாக ஆனார். யாருட்டன்னா இந்த ரங்கநாதன் இடத்துல. இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான, அதாவது பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ் கி ஜெய் நீ ஏன் சொல்லணும் அப்படின்னா, குரும் பிரகாசையே தீமான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. யாரு தீமான்? ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம், தீ பக்தியாதி குணார்ணம். அந்த தீமந்தம்னு சொல்றது, அந்த தீமான் யாருன்னா, யார் ஒருவன் தன்னுடைய குருநாதனுடைய வழியிலே சென்று குருவனுடைய ஒரு பிரபாவத்தை பிரகாசிப்பிப்பானோ. ஏன்னா அவனால் அது பண்ணாமல் இருக்க முடியாது. குருவுக்கு தீமை ஏதோ செய்யறதா அர்த்தம் இல்லை. அந்த குருவனுடைய மகாத்மியத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுவாமி அவர் பரத்துவ மாநாடு இங்கே நடத்தினார். அதற்கப்புறம் இந்த சுவாமி இங்கே நடத்துகிறார். ஆச்சரியமான விஷயம் இந்த பரத்துவ மாநாடு என்பது. இதில் எவ்வளவு மகான்கள் பேசுகிறார்கள். ஒத்தொத்தரையும் கூட்டு வச்சு உபன்யாசம் பண்ணுறவர்களுக்கு ஒரு குணம், தன் உபன்யாசத்தை தான் கவனிப்பாவ. மற்றவா உபன்யாசத்தை பற்றி ஜாஸ்தி கேட்கறதுங்கிறது ஒரு உண்டு. அது உபன்யாசம் பழக ஆரம்பிக்கிற காலத்தில், உபன்யாசம் பண்ண பிற்பாடு உட்காந்து எல்லாத்தையும் கேட்கறதுங்கிறது இருக்க, அது என்ன குணம்? அதைத்தான் சொல்ல நினைப்பேன். அவர் இங்கே ஏதோ வேலையானா இருக்குது, கொஞ்சம் படுத்துன்னு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உபன்யாசம் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேன்னா பண்ணிட்டு போவேன். ஆனால் என்னென்னா, இவர் என்ன சொல்லுகிறார், இவர் என்ன பண்றார், என்ன இந்த உபன்யாசத்தையும் தன்னுடைய ஆச்சாரியனுக்கும் தான் ஆராதிக்கும் அந்த பெருமானுக்கும் அர்ப்பணம் செய்கிறார். அது என்னன்னா, அந்த கேட்பது என்பது செவுத்துக்காக சொல்ல முடியும். அப்ப கேட்பவர்கள் இல்லாமல் உபன்யாசம் யாருக்கு சொல்ல முடியும்? அப்ப கேட்கிறவர்களுக்குள்ள அக்ரகண்யராக இருந்து முதல்ல இருந்து கேட்கிறார்னா அது என்ன குணத்தை காட்டுகிறது? அது அவருடைய குருநாதனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்த ஒருத்தர், மணவாள மாமனிகளுடைய திருவம்சத்திலே அவதரித்த ஒருத்தர், அவருடைய ஒரு திருவடு நிழலிலே ஒதுங்கி அவர் எம்பெருமானை அடையக்கூடிய பெரும்பேறு பெற்றவர்களான பாகவதோத்தமர்கள் இங்கே யாவர்கள் உள்ளார்களோ அவர்களுக்கெல்லாம் அநேக மங்களாசாசனங்கள் திருமங்கி ஆழ்வாரனுடைய திருவடி நின்று அடியேன் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பிரசாதம் அவருக்காக தேடின்னு வந்திருக்கு. அதை அவர் இப்ப ஸ்வீகரிக்க. சுவாமி ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வர்ஷிச்சுட்டார். நாத பிரம்மம் நம்ம ஹிருதயத்தில் தாண்டவம் ஆடும்படிக்கு பண்ணிவிட்டார். ஏன்னா நாதோபாசனம் அப்படின்னு சாஸ்திரத்திலே ஒரு உபாசனம் இருக்கு. சங்கீதம்ன்றது சாமவேதத்திலேருந்து ஏற்பட்டது தான். அப்பேற்பட்டதான சாமவேதம் வேற, சங்கீதம் வேற இல்லை. ஆனால் சாமவேதம் எல்லாராலையும் பாராயண வேதத்தை உச்சரிக்க முடியாது, கற்றுக்க முடியாது. ஆனால் சங்கீதம் எல்லாரும் கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கும் குரு கிருபை வேணும். இவாள்லாம் ஒவ்வொருத்தரும் இப்போ அடுத்து வர சுவாமியோ இந்த சுவாமியோ எத்தனை வருஷம் குருகுல வாசம் பண்ணி இதை தெரிஞ்சுண்டா அப்படிங்கிறது தான் முக்கியம். அவ்வளோ உழைச்சி படிச்சுட்டு ஆனால் அவளுக்கு கிடைக்க வேண்டிய பலனை நமக்கு கொடுத்துட்றான். ஏன்னா இத்தனை சங்கீதமும் இவ்வளோ உழைச்சி படிச்சுட்டு அதுக்கு பலனான ஆனந்தம் நம்ம கேட்கச்சே கிடச்சிடுறது. அப்போது அவள் உழைச்சா நம்ம உழைக்கலை, சத்த நாள் வந்து உட்காந்து பொழுதுபோக்கா அப்படியாவது கேட்போமேன்னு கேட்டால் அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஆனந்தம், அவளுக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய ஆனந்தம் சங்கீதம் பாடிட்டுக்குச்சே நமக்கெல்லாம் கிடைக்கிறது இந்த சாந்தியும் சமிருத்தியான ஆனந்தமும்னா அது என்ன விஷயம்? அதுலேயும் தியாகராஜ அவருடைய பரம்பரையிலேயே வந்ததான சிஷ்ய பரம்பரையாக இருக்கிற சுவாமி இது ஒரு பக்கம் சங்கீதத்துக்கு, அந்த பக்கம் எடுத்தா எம்பாருடைய திருவம்சம். சுவாமி எம்பாருடைய திருவம்சம் அப்படிங்கச்சே அந்த எம்பாருடையதான வைபவம் சொல்லி மாளாது. அந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா குரு பரம்பரை, இந்த பக்கம் பார்த்தா சங்கீத பரம்பரை. இப்படிப்பட்ட சுவாமி கிடைக்கிறது அரிது. இதை அதுக்கு அடுத்தவரும் அதுக்கு மேலே கிடைக்கிறது அரிது. இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் அபூர்வம் நமக்கு. தியாகராஜ சுவாமிகள் பல கீர்த்தனம் பாடிட்டு இருக்குச்சே ரொம்ப பிரசித்தமாயிட்டார். ஆனால் இவர் எங்கேயும் போகிறதில்லை. ராஜா அங்கேருந்து தேடிட்டு வந்தான். ராஜசபைக்கு வர சொல்லுன்னா நிதி சால சுகமா ராம சந்நிதி சேவை சுகமானு பாடிவிட்டார். எனக்கு நிதி வேணுமா சந்நிதி வேணுமா? ஏன்னா ராமரை விட்டுட்டு நான் தர்பாருக்கு போனால் எனக்கு கனகாபிஷேகம் பண்ணுவான், எனக்கு கனகாபிஷேகமான பைசா வேணுமா நீங்காத செல்வமான கைங்கரியம் வேணுமான்னு பார்த்துட்டு நான் பாடின பாட்டு எல்லாம் எனக்கு புலமை இவ்வளோ இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கோ எனக்கு புகழ் வரணுன்றதுக்காகவோ பெரிய பங்களா வரணுன்றதுக்காகலாம் நான் பாடலை. என் ராமன் சந்தோஷப்படும். ராமன் எப்படி சந்தோஷப்பட்டான்னு இவருக்கு தெரியும். அப்படின்னா இவர் ஒரு கோடி ராமநாம ஜபம் முடிக்கச்சவும் டெங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். யாருக்குன்னா ராமருக்கு. ஏன்னா அவருடைய கோதண்டத்தில் இருக்கிற மணி டிங்குன்னு ஒரு சத்தம் கொடுக்குமா. யாராவது ஒரு பக்தாள் ஒரு கோடி ராமநாமம் சொல்லிட்டா அங்கே கோதண்டம் பகவானுக்கு ஞாபகப்படும். அதை மாதிரி இருக்குச்சே இவர் பாடுற ஒவ்வொரு கீர்த்தனத்தையும் பகவான் அப்பப்போ ரொம்ப அனுபவிச்சுட்டான்னா தன்னறியாத கையில் இருக்கிற கோதண்டத்தை அசைச்சிருவானா.
ஏன்னா அதில் இருக்கிற 7 மணிகளும் கிணங்கின்னு அசையுமா. ஏன்னா பகவான் சந்தோஷப்பட்டான்னு இவருக்கு புரியணுமே. எப்படி கம்பன் அவருடைய கவிதைக்கு சந்தோஷப்பட்டதுக்கு நரசிம்மரே இங்கே சப்தம் கொடுத்து காண்பிச்சாரோ இந்த ஸ்ரீரங்கத்தில், அது மாதிரி அதில் ராஜா இங்கே தேடின்னு வந்தான். இப்பேற்பட்ட மகானுபாவர் பரம விரக்தர், அவரை நம்ம பார்க்கணும். நான் பாடுற ஒரு ராகத்தில் இதே ராகத்தில் நீரும் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா இது போட்டியா பொறாமையா இதுக்கு இவாளுக்குள்ள. உடனே சரி பாடுமே அப்படின்னார். உடனே சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா தில்லை. சங்கீத வித்வான்களை வச்சுட்டு இப்படி பாடக்கூடாது, அவளுக்கெல்லாம் கர்ண கடூரமாக இருக்கும். இருந்தாலும் அடியானுடைய குரல் ரொம்ப சாமானியமாக தான் இருக்குது, தெரிஞ்ச அளவுக்கு பாடணும்னு ஆசை. சபாபதியாக இருக்கக்கூடியதான தில்லையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜனுக்கு சமமான ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு அவர் பாடி முடித்தார் ராஜா. உடனே தியாகராஜ சுவாமி பார்த்து நீரும் இதே ராகத்தில் பாடும்னா ராமன் நீ சமானம் எவரூரா. ராமா உனக்கு சமம் யாராக முடியும்? ஏன்னா பாகவதாதி புராணங்கள் என்ன சொல்றதுன்னா அந்த பகவானுக்கு சமமும் கிடையாது, ஒப்பார் மிக்கார் இலையாய மாமாயா. தன் ஒப்பாரில் அப்பன் நிரஸ்த சாமியாதிசையேன ராதசான்னு ஆழ்வார்களும் பாகவதம் சொல்றது. அவனுக்கு சமமும் கிடையாது, அவனுக்கு மேலும் கிடையாதுன்னுச்சே. ராமா நீ சமானம் எவருரா அப்படின்னு கீர்த்தனெல்லாம் பாடியிருக்கார். ஆனால் இப்பேற்பட்ட பெரியவாள்லாம் முறைப்படி கத்துண்டு வேதத்தியனம் மாதிரி சங்கீதம் கத்துண்டு நம்மக்கிட்ட இவ்வளவும் காண்பிக்கிறா. என்னன்னா இவ்வளவு சங்கீதமும் இவ்வளவு பேரும் எதை சொல்லியிருக்கான்னா நம்ம கிருஷ்ணனையோ நம்ம ராமனையோ ஸ்ரீமன் நாராயணனான நம் ரங்கநாதன் ஒருவனையே பின்னாடி வந்த தாசர்களும் அனுபவிச்சிருக்கா. அவர் தான் பரபிரம்மம்னு சொல்லியிருக்கா. இவங்க ரொம்ப அற்புதமாக காட்டினார். ஒரு பக்கம் சரீர சம்பந்தம், ஒரு பக்கம் ஆத்ம சம்பந்தம். அடியனுக்கு கொஞ்சம் தூரத்து உறவு சரீர சம்பந்தம். ஆத்ம சம்பந்தமாக கேட்கவே வேண்டாம். ஆச்சாரிய புருஷ பரம்பரை பேர்பட்ட மகனீயர் ஆத்ம லாபத்தை கொடுக்கக்கூடியதான விஷயத்தை எப்படி கொட்டி கொடுத்துருக்கார். நமக்கு பரம பாக்கியம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு பானுவாசரத்தில் பானு குலாம்புதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராமனியே, அந்த வம்சத்தில் வந்த ராமனியே அனுபவித்த தியாகராஜரதும் மற்றும் புரந்தரதாசர் கீர்த்தனத்துலேயும் எத்தனையோ இருக்குது. எடுத்து சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஏன்னா இவன் தியாகராஜ சிஷ்ய பரம்பரையிலேயே வந்தவராக இருந்தாலும் அதை தானே முக்கியத்துவம் கொடுப்பான். ஏன்னா மதுரை கவியாழ்வார் பார்த்து பிரபந்தம் சொல்லுன்னா திருவாய்மொழி தான் சொல்லுவார். இருக்குது மற்ற பிரபந்தம்லாம். அது மாதிரி தியாகராஜ கீர்த்தனத்தில் அதிகமாக காண்பிச்சார். புரந்தரதாசரும் எல்லாம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது மாதிரி காண்பிச்சு கொடுத்துருக்கார். பெரிய மகோபகாரம் நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய பாக்கியம் அது. சுவாமிக்கு தலையெல்லால் கைமாறலன்னு இந்த சின்ன மரியாதை. आनंदो ब्रह्मे दिव्यजानाते आनंदाद्येव कल्पिमानि भूतानि जायन्ते आनंदेन जातानि जीवन्ति आनंदं प्रयन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमेभ्यो मन् प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या. नित्यं गुणातीतं गुणत्रय समन्वितं लोकनाथं त्रिलोकेशं कौस्तुभाभरणं वरिं नीलवर्णं पीतवासं श्रीवत्सपदभूषितं गोविन्दं गोकुलानन्दं ब्रह्माद्यैरभिपूजितं सतु बिल्वमने दिव्ये वेदराजो रमापतिः पद्धतेत्यापि सर्वेषां सर्वाभीष्टफलप्रदः ஈலாலும் வளர்பொழில் சூழ் தன் குடந்தை குடமாடி துயிலாத கண்ணினையே நின்னினைந்து துயர்வேனோ முயலாலும் உளமதிக்கே வளை இழந்தேற்கு இது நடுவே வயலாலி மணவாளா கொள்வாயோ மணி நிறமே
ஜிதபாக்கிய ஜினாதிமணி பிரதிமா வைதிகையன்னிவ ரங்கபுரே மணிமண்டப பிரகணான் விதிதே பரகாலகவி பிரணமே மகிதான் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோ நாரங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்னென்ன காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. ஸ்ரீ வேதராஜ சுவாமி அமிர்தவல்லி நாயிகா अंतरंग भक्तौ श्री कुमुदवल्ली नायिका समेत श्री परकाल स्वामी प्रसादानुग्रहम्. बहुत संतोष. உண்மையாக பார்த்தா நாளைய மறுநாள் திருநட்சத்திரம் சஷ்டப்த பூர்த்தி 60ஆம் கல்யாணம் நாளைய மறுநாள் தான். திவ்ய தேச மரியாதைகள்லாம் நாளைய மறுநாள் தான் போட்டிருந்தாலும் ஆனால் சுவாமி திருமங்கை ஆழ்வார் அவசரமாக குமுதவல்லியோடு இங்கே ஏன் வந்தான்னா காரணம் இல்லாத வரல. அதுவும் இங்கே இருக்கிறவரும் சிந்தனைக்கு நீயான் தான் காரணம் இல்லாத வரல. ஏன்னா இன்றைக்கி கல்யாண நாள், அடியவங்களுடைய கல்யாண நாள் இன்னைக்கு. நாளைய மறுநாள் 60ஆம் கல்யாணம். காரணம் இல்லாத பெருமாளோ ஆழ்வார்களோ காரணம் இல்லாத செய்ய மாட்டா ஒன்றுத்துமே. அது பிரத்யட்சத்தில் தெரியுது. கல்யாண நாள் எதுவுமா நம்ம சொல்லியும் விடலை. இன்றைக்கி திவ்யதேச மரியாதைலாம் நமக்கு என்ன, எல்லாம் 9ஆம் தேதி பார்த்துப்போம். இந்த அனுபவம் தான் முக்கியம்னு எதிர்பார்த்தா ஆழ்வாரும் விடுறதா இல்லை, திருவாலி வயலாளி மணவாளனும் விடுறதா இல்லை. இப்படி ஒரு பாக்கியத்தை இன்றைக்கி கொண்டு வந்து சமர்ப்பித்தார் சுவாமி. தலையெல்லாம் கைமாறலன்னு சேவிச்சுக்கிறேன்.